ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? இந்த வீடியோ மூலமா மறுபடியும் உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப 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 மகிழ்ச்சி. இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, பிடிபிஆர்டி பட்டதாரி ஆசிரியர்கள் காலி பணியிடங்களை அதிகரிக்கக்கூடிய டீச்சர்ஸ் அவங்க வந்து சேலத்தில் சிஓ ஆஃபீஸில் போய் மனு கொடுத்துருக்குறாங்க. அந்த நிகழ்வில் மற்றொரு வீடியோ தான் இந்த வீடியோ. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு மிஸ் ஆகாமல் கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நாம வீடியோக்குள்ள போகலாம். பட்டதாரி ஆசிரியர்களின் காலி பணியிடங்களை உயர்த்தி காலிப்பணியிடம் முழுவதும் முழுமையாக நிரப்ப வேண்டும் என நம்மளுடைய தமிழக அரசை மன்றாடி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா எங்களுக்கு ரொம்ப மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். ஏங்கன்னா பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து இதில் 12 வருஷ காலம் காத்திருந்தோம். மலைமயிர் காணா மேகம் போல அப்படிங்கிற மாதிரி ரொம்ப 12 வருஷ காலம் காத்திருந்த எங்களுக்கு ஒரு ஆசிரியர் நியமன தேர்வு கொண்டு வந்த தமிழக அரசுக்கு ரொம்ப வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் முதல்வர் ஐயா அவர்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் பார்த்தீங்கன்னா 12 வருஷ காலம் காத்திருந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப தவம் இருந்தோம். எங்களுக்கு ஆசிரியர் வேலை கிடைச்சிடாதா அப்படின்னு. ஏன்னா 2013 தான் நம்மளுடைய மாண்புமிகு முன்னாள் முதல்வர் அம்மா அவர்கள் கிட்டத்தட்ட வந்து ஆசிரியர் தகுதி தேர்வு அப்படிங்கிற ஒரு முறையை கொண்டு வந்தாங்க. ஏன்னா அதுக்கு முன்னாடி வந்து கலைஞர் ஐயா வந்து சீனியாரிட்டி அப்படிங்கிற எம்ப்ளாய்மெண்ட்டில் பதிவு பண்ணாவே நம்மளுக்கு வீடு தேடி தபால் வரும், அந்த சிஸ்டம் இருந்துச்சு. அதுக்கப்புறம் அந்த அம்மா வந்து நம்ம கொண்டு வந்தது பார்த்தீங்கன்னா ஆசிரியர் தகுதி தேர்வை கொண்டு வந்தாங்க. அதுலேயும் நாங்கள் பார்த்தீங்கன்னா பாஸ் பண்ணி வச்சுருக்கோம் 2013 அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதுலேருந்து காலி பீரியட் வந்து நிறையா ஃபில் பண்ணாமல் கிடந்தது. பார்த்தீங்கன்னா இதுக்கு 12 வருஷ காலத்துக்கு பிறகு நம்ம இந்த கழக அரசு, நம்மளுடைய திராவிட மாடல் அரசு புதிய நியமன தேர்வு முறையை கொண்டு வந்தாங்க. இதில் நாங்கள் பாஸ் பண்ணியும் வச்சுருக்கோம். இப்போ பாஸ் பண்ணி வச்சுக்கிறது பார்த்தீங்கன்னா எடுத்திருக்க பணி பார்த்தீங்கன்னா 3192. இது வந்து பெருத்த ஏமாற்றத்தை அளிக்கிறது. ஏனென்றால் 12 வருஷ காலத்துக்கு 3192 தான் அப்படிங்கிறது ரொம்ப 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 வருத்தத்தை அளிக்கிறது. 12 வருஷம் கழிச்சு ஒரு பிடிபிஆர்டி அப்படிங்கிற ஒரு தேர்வு நடத்தினாங்க தமிழக அரசால். அதுக்கு நாங்கள் உண்மையிலேயே நன்றி சொல்லிக்கிறோம் நியமன தேர்வு வச்சதுக்கு. ஆனால் அந்த பிடி அசிஸ்டண்ட் மட்டும்தான் 2800 பேரை தேர்ந்தெடுத்திருக்காங்க. பிஆர்டி அப்படிங்கிற பணியிடம் ஒன்று கூட நிரப்பவில்லை. ஆனால் 3192 அப்படிங்கிற அறிவித்த பணியிடங்கள் கூட முழுமையாக நிரப்பப்படாது வருத்தத்துக்குரியதாக இருக்குது. 3192ங்கிற பணியிடங்களை மேலும் உயர்த்தி தருமாறு நாங்கள் மன்றாடி ரொம்ப எவ்வளோ தூரம் நாங்கள் அவங்கக்கிட்ட நாங்கள் தாழ்மையோட கோரிக்கை வச்சு கேட்டுட்ருக்கோன்னா, டிஆர்பி, சிஎம் செல்க்கு நாங்கள் மந்திரி, மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள், கல்வித்துறை அமைச்சர் எல்லாரையும் நாங்கள் பார்த்து மனு கொடுத்துட்டு தான் இருக்கோம். எங்களுக்காக கொஞ்சம் அவங்க வந்துட்டு நிதிநிலை அறிக்கையில் நிதி ஒதுக்கி காலி பணியிடங்களை அதிகரிக்க நாங்கள் வேண்டிக்கிறோம். நாங்கள் படித்ததே பெரிய போராட்டத்துக்கு நடுவுதாங்க சார் படித்தோம். நாங்கள் படித்ததே குழந்தைங்கள வச்சுட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு தான் இந்த நியமன தேர்வு எழுதணும். அது மட்டும் இல்லாமல் நாங்கள் முன்னாடியே 13 வருஷத்துக்கு முன்னாடி டெட் எழுதி பாஸ் பண்ணி, இப்போ நியமன தேர்வு தமிழ் வழி தகுதி தேர்வுலேயும் பாஸ் பண்ணி, நியமன தேர்வுலேயும் பாஸ் பண்ணி வெயிட் பண்ணிகிட்ருக்குறோம். எங்களுக்கெல்லாம் ஒரு வாய்ப்பு தராமல் நீங்கள் தற்காலிக ஆசிரியர் 5154 இடத்த எங்களை முழுசாக நிற்படைங்கன்னா கல்வி தரத்தை கண்டிப்பாக எங்களால் மேம்படுத்த முடியும்னு நாங்கள் கண்டிப்பாக கேட்டுக்கிறோம் சார். எங்களுக்கு ஒரு வாய்ப்பு அளித்து எங்கள் குழந்தைங்க நல்வாழ்வுக்காக நாங்கள் உங்களை மன்றாடி கேட்டுக்கிறோங்க சார். எங்களுக்காக ஒரு வாய்ப்பு கொடுங்க சார். 12 ஆண்டுகளுக்கு பிறகு ஒரு ஆண்டு காலமாக எங்களுடைய போராட்டத்தை கேட்டு ஐயா அவர்கள் வந்து காலி பணிகளை அதிகரித்தருமாறு காலை பணிந்து கேட்டுக்கொள்கிறேன். ஐயா 5154 தற்காலிக ஆசிரியர் வந்து பார்த்திங்கன்னா பணிப்பெயர் அவங்களே அறிக்கை விட்டுருக்குறாங்க. அந்த தற்காலிக ஆசிரியர் பணியை வந்து நிறுத்திட்டு முழுமையான இந்த பிடிபிஆர்டி எக்ஸாம் எழுதுறவங்களுக்கு வந்து இந்த தேர்வில் வந்து முழுமையான காலி பணியிடத்தை வந்து நிரப்பணுங்க. 900 நாட்களின் காத்திருப்பின் தேவையை பூர்த்தி செய்யும் பொருட்டு பிடிபிஆர்டி காலி பணியின் எண்ணிக்கையை அதிகரித்து தருமாறு அரசு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கலைஞர் ஐயா 2007லேருந்து 2011 வரைக்கும் கிட்டத்தட்ட 3 ஆண்டுகளில் 21,151 போஸ்டிங் போட்டிருக்காங்க. இதே நம்ம அம்மா வந்து புரட்சி தலைவி அம்மா அவர்கள் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய 2 ஆண்டு சாதனைகளாக 2 ஆண்டில் 19,000 டீச்சர்ஸ் போட்டிருக்காங்க. இப்போ அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா 12 வருஷ காலமே வந்து டீச்சர் பட்டதாரி ஆசிரியர் காலி பண்ணி நிரப்பாமையே கிடக்கு. 3192 எப்படிங்கிற வெறும் காலி பணியிடம் கொடுத்தது 12 ஆண்டுக்கு பிறகு இது வந்து பெருத்த ஏமாற்றத்தை எங்களை தந்திருக்குது ஆசிரியர்கள், பட்டதாரி ஆசிரியர்கள் மத்தியில். எங்களுக்கு என்ன பண்ணணும்னா கலைஞர் ஐயா அவர்களுடைய இந்த திராவிட மாடல் அரசு, மாண்புமிகு முதல்வர் ஐயா வந்து அவங்களுக்கு கவனத்தையும் கொண்டுட்டு போயிட்டு காலி பணியிடம் முழுமையாக நிறைவடைஞ்சு ஏழை பாலை மக்கள் எங்களுடைய பட்டதாரி ஆசிரியர்கள் அனைவரையும் முழுமையாக நிவர்த்தி அடையும், முழுமையாக காலி பணம் ஃபில் பண்ண வேண்டும் அப்படின்னு கோரிக்கை வைக்கிறோம் ஐயா.